Good morning students. நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் 1 மேத் அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல மேட்ரிசஸ்ல எக்ஸாம்பிள் 3ல ஆன்சர் போடாம விட்டோம் நேற்று போன வீடியோவில். அதனுடைய ஆன்சர்லேருந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம். 24 + 12 + 9 that is equal to 45. ஓகேவா? Therefore the characteristic equation is lambda cube plus lambda square minus 21 lambda minus 45 is equal to 0. இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். a1 a2 a3க்கு பதிலாக. சரி, அடுத்தது find the characteristic equation of a 3x3 matrix 3 1 1 1 3 minus 1 1 minus 1 3 row wise வந்து நான் படிச்சிருக்கிறேன். சரியா? Therefore the characteristic equation is lambda cube minus a1 lambda square plus a2 lambda minus a3 is equal to 0. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். Here a1 is equal to sum of leading diagonal elements. Sum of the leading diagonal elements வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 3 + 3 + 3 that is equal to 9. a2 sum of the minors of the leading diagonal elements. அப்போது மைனர்ஸ் மட்டும் எடுத்து ஆட் பண்ணணும். இப்போ 3 - 1 - 1 3 3 1 1 3 3 1 1 3 மைனர்ஸ் எப்படி எடுக்கணும்னு தெரியலையே. அந்த எந்த எலமெண்ட் எடுக்கிறோமோ அந்த ரோவே அந்த காலத்தை விட்டுட்டு மீதி இருக்கிறது மட்டும் வரும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் வரும். சரி, இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா 8 + 8 + 8 that is equal to 24. சரி, அடுத்தது a3 is equal to டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவா. அப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஏவுக்கு கிவன் மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கலாம். டிட்டர்மினன்ட் எடுத்தால் 3 × 9 - 1 -1 × 3 + 1 +1 × -1 - 3 that is equal to 24. 3 9ல் 8 வருமா? 8 × 3 24. 4 + 1 4 -4 × 1 -4. ஓகே, அப்போ that is 24 - 8 அப்போ 16. அப்போ therefore the characteristic equation is lambda cube minus 9 lambda square plus 24 lambda minus 16 is equal to 0. எப்படி வந்தது? a1 a2 a3 வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ஐஜன் வேல்யூஸ் அண்ட் ஐஜன் வெக்டார்ஸ் டெஃபினிஷன். ஐஜன் வேல்யூஸ்னால் என்னென்னா the values of lambda obtained from the characteristic equation. characteristic equationல lambda வேல்யூவை கண்டுபிடிச்சோம்னா அந்த a minus lambda determinant of a minus lambda I is equal to 0ங்கிறத தான் ஐஜன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆஃப் a. ஓகேவா? ஐஜன் வெக்டார்ஸ்னால் என்னென்னா let a be a square matrix of order 3 class 3 மேட்ரிக்ஸ் கொடுக்குற ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். லாம்டா பிஏ ஸ்கேலார், அது வந்து ஒரு ஐஜன் வேல்யூ. சரி, த காலம் மேட்ரிக்ஸ் x is equal to x1 x2 x3 வித் சாட்டிஸ்ஃபைஸ். எக்ஸுங்கிற ஒரு காலம் மேட்ரிக்ஸை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். a - lambda × x = 0. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஐஜன் வெக்டார் ஆர் லேட்டன்ட் வெக்டார். 1 மார்க்கில் இப்படி கூட கேட்கலாம், இல்லை கொஸ்டினில் கூட ஃபைண்ட் தி லேட்டன்ட் வெக்டார்னு கூட கேட்கலாம். ஓகேவா? சரி, லீனியர் டிபெண்டன்ட் அண்ட் லீனியர் இண்டிபெண்டன்ட் ஐஜன் வெக்டார்ஸ் அப்படின்னு என்ன? லெட் ஏ பி தி மேட்ரிக்ஸ் ஹூ காலம்ஸ் ஆர் ஐஜன் வெக்டார்ஸ். ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஐஜன் வெக்டார்ஸை எடுத்துக்கிறோம். சரி, இப்போ இஃப் ஏன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0னா அது வந்து லீனியர்லி டிபெண்டன்ட். நாட் ஈக்குவல் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0னா ஐஜன் வெக்டார்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஓகேவா? நாட் ஈக்குவல் டு 0னா இண்டிபெண்டன்ட், ஈக்குவல் டு 0னா டிபெண்டன்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதிய சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.